அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன், ஓசூர். நேற்றைய தினம் நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போதை பொருட்கள் ஒழிக்கணுன்றதுக்காக வாக்கிங்கு ஜாக்கிங்கு எல்லாமே போனார். பார்த்தீங்களா? இல்லை பார்த்துருப்பீங்க. அது பேர் ரோடு ஷோன்னு சொல்லுவாங்க. ஓடுனது அவரால் ஓட முடிஞ்சுதா? பக்கத்தில் ஒரு எருமாடு கூட வந்துச்சு. விவசாயத்தோட ஒரு விளையாட்டுத்துறை ரொம்ப கஷ்டன்ட்டு ஏன் அவரால் ஓடவே முடிய மாட்டேங்குது? மூச்சு வாங்குறாரு. இப்போ நான் பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களே என்னது 3 கிலோமீட்டருன்ட்டு, நான் இப்போ 5 கிலோமீட்டர் ஓடி வந்தேன். எனக்கு மூச்சு வாங்கலை, எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. குடியாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், பான் பராக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது. இப்போ நான் ஓடினா ஒரு அர்த்தம் இருக்கும், நான் பேசினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலவே இந்த வடிவேல் படத்தில் வரோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். வடிவேல் காலில் அவங்க அப்பா அம்மா காலில் கும்பிட்டு நெத்தியில் பட்டி வச்சுக்கிட்டு போகிறாரு. சாயங்காலம் வரும்போது அப்பாவை பிடிச்சி அடிக்கிறாரு, அம்மாவை பிடிச்சி அடிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்குது. போதை பொருட்களை ஒழிக்கணும் ஒரே ஒரு ஆலோசனை, சின்ன ஆலோசனை, சரிங்களா? என்னவென்றால், மதுபான கம்பெனிகள் மூடப்படும். மூடினாவே எல்லாமே சரியாக போயிடும், சரிங்களா? அதுக்கே நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. பான்பர கம்பெனி இருக்கா, அதை மூடுங்க. சிம்பிள். அப்போ யாரால் வாங்க முடியுமா? கடையில் வாங்க முடியுமா? நீங்களே லைசன்ஸ் கொடுத்துருவீங்களா எல்லாத்துக்குமே? அப்புறம் நீங்களே ஆரம்பட்டம் அது இது பண்ணுறீங்களா? இதெல்லாம் கவுண்டமனே ஒரு படத்தில் காமெடி சொல்லியிருக்கான். எதுக்குடா இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்தந்த கம்பெனியை மூடினவே பிரச்சனை சாலோட இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள், இவ்வளோ இதெல்லாம் என்னத்துக்கு? கவுண்டமணியே ஒரு காமெடியில் சொல்லியிருக்கார் கவுண்டமணி சார். உண்மையில் இதெல்லாம் எனக்கு பார்த்தா காலையில் சிரிப்பாக இருக்குது. நான் எப்படி தெரியுங்களா, எதாவது ஸ்ட்ரைட் பார்வையோட பேசுவேன். எனக்கு மனசில் ஒன்று, வெளியில் கொஞ்சம் ஒன்று வச்சு போயிடுது. நானும் அரசியல்வாதி தான், நேர்மையான அரசியல்வாதி. உங்களை மாதிரி எல்லாம் போலித்தனம்லாம் நான் பண்ண தெரியாது. நீங்கள் முதலமைச்சர் சிஎம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நான் பாராட்டுறேன். என்ன சொன்னீங்கன்னா, 8 கோடி மக்களில் நான் ஏதாவது தவறு செஞ்சால் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நானும் கேட்டேன் சார். புரியுதுங்களா? 8 கோடி மக்களுக்கு உரிமை இருக்குது சார், கேட்கல சார். அதனால தான் நானும் கேட்டிருக்கேன் சார். அந்த மாதிரி பண்ணுங்க சார். வைன் ஷாப் மூடுறதுக்கு கம்பெனியே மூடவே போதும். தயார் பண்ணுறாங்க பாருங்கள், அதை மூடவே எல்லா பிரச்சனையும் சால்வ், சரிங்களா? ஏதோ உங்களை நம்பி ஜனங்க ஏதோ நீங்கள் சினிமாவில் ஹீரோ மாதிரி ரியல் ஹீரோலையோ நீங்கள் ஏதோ பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. சினிமா வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. ஓடினீங்களே கரூர் இதில் ஓட்டம், என்னம்மா ஓடினீங்க ஒரு ஓட்டம், ஆளே இல்லை. பாவம் அந்த மனுஷன் புஷ் ஆனந்த் ரோட்டில் தனியே இப்படி நின்றுருக்கார். பாவம், அவர் யாரும் கண்டுக்கல. பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு நடைமுறையும் சரி, யோசித்து பேசுங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அதை வர்ஜனு, அவனே உங்களை அழிச்சிருவான். இப்போ ஒரு 50-60 எம்எல்ஏ அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. திருடனா உலகத்தில் பெரிய திருடன், பெரிய திருடன். ஜோசப் விஜய் அவர்களே, நல்லா ஆட்சி கொண்டு வாங்க, நல்லது செய்யுங்க, நாங்கள் பாராட்டுறோம். கெட்டது செஞ்சால் நாங்கள் கேள்வி கேட்போம்.
நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆகாயத்துலேருந்து குதிச்சு நீங்கள் சிஎம் ஆகல. 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் எது வேணும் கேட்கலாம். நீ அதை கேட்கக்கூடாது, இது கேட்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த மை அப்படியே இருக்குது. மை அப்படியே இருக்குது. நல்லாட்சி கொண்டு வாங்க. உங்கள் கட்சிக்காரங்க ஃபஸ்ட்டு ஒழுக்கப்படுத்துங்க. ஏன்னா எல்லா அராகஜமே உங்கள் கட்சிக்காரங்க தான் பண்ணிருக்காங்க. திருடாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், கஞ்சா விற்பனை இருக்கட்டும், எல்லாம் இப்போ டிஎம்கே இதில் அவங்க பண்ணாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஆட்சியில் பண்ணுங்க. நியாயன்றது ஒன்று தானே. ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசுனீங்க இல்லையா? இப்போ பேசுங்க. நீங்கள் தானே சிஎம்.